வணக்கம். தமிழர்களின் மதம். தமிழ். மதம் என்றால் என்ன? நித்தியன் தத்துவத்தின்படி மதம் என்பது வாழ்க்கை முறை. இது கடவுள் சார்ந்த மதமாக இருக்கலாம் அல்லது சமுதாயத்தின் வாழ்க்கை முறையாக இருக்கலாம். தமிழர்களின் மதம் ஒரு வாழ்க்கை முறை. அதாவது தமிழர்களின் வாழ்வியல் முறை என்பது மொழி, பண்பாடு, கலை என்று பல உட்பிரிவுகளை உடையது. தமிழர்களின் மதம் தமிழென்று பெருமையுடன் சொல்லலாம். சமூகவியல், சமூக பொருளாதார கட்டமைப்பின் அடிப்படையில் மதத்தை பார்ப்போம். வணக்கம். புதுமிகை 11. சமூக பொருளாதார கட்டமைப்பில் மதம். இந்த சமூக பொருளாதார கட்டமைப்பை உற்று கவனியுங்கள். பொருளாதாரம், அதாவது கீழ்கட்டுமானத்தில் அடிப்படையாக அமைகிறது. ஒரு சமுதாயத்தின் உற்பத்தி முறையே அந்த சமுதாயத்தின் மேல் அமைப்பு, மேல்கட்டுமான அமைப்பிற்கு அடித்தளமாக அமையும். இந்த மேல்கட்டுமானத்தில் முக்கியமாக மொழி, கல்வி, பண்பாடு, மதம், குடும்பம், கலைகள் என்று பல்வேறு நிறுவனங்கள் அதில் இருக்கும். இவை அனைத்தும் பொருளாதாரத்தின் அடிப்படையிலேயே ஊக்குவிக்கப்பட்டு கட்டப்படும். பொருளாதாரம் இல்லாத ஒரு சமூகத்திற்கு மொழி, பண்பாடு எதுவும் இருக்காது. நீங்கள் வேறொரு நாட்டில் வாழும் பொழுது அந்த நாட்டின் பொருளாதாரம் மற்றும் அதன் அனைத்து நிறுவனங்களும் பிரதமான நீரோட்டமாக மாறும். உதாரணமாக, நீங்கள் வெளிநாடுகளில் வாழ்கிறீர்கள். அப்போ நீங்கள் எந்த நாட்டில் வாழ்கிறீர்களோ அந்த நாட்டின் பொருளாதாரம், அதனுடைய மேல்கட்டுமான அமைப்புகள் பிரதானமாக உங்களுக்கு அமையும். இது உங்கள் வாழ்க்கையில் முறையில் பெரிதும் பாதிக்கும். மொழி, மதம் போன்ற சமூக நிறுவனங்கள் பொருளாதாரத்தினால் தீர்மானிக்கப்படுவதனால் நீங்கள் வேறு நாடுகளில் தங்கி வாழும் பொழுது உங்களுக்கு 2 விதமான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டி வரும். அதாவது அந்த நாட்டில் வாழ்கின்ற பிரதான நீரோட்டமான அந்த கட்டுமானங்களுக்கு உட்பட்டு வாழ்வீர்கள். அதே சமயம் உங்களுடைய பாரம்பரிய மொழி, பண்பாடு அவற்றை நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள். மதங்களின் காலங்கள் நன்றாக உற்று பார்ப்போம் ஆயின் இந்த அனைத்து மதங்களும் 5000 வருடங்களுக்குள் உருவாக்கப்பட்டவைதான். குறிப்பாக மோசஸ், இயேசு இவனுடைய கதைகள் எல்லாம் 3800 வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்டவைகள் தான். இதே போன்று இந்து சமயத்தில் பல உட்பிரிவான சமயங்கள் எல்லாம் 3500 வருடங்களுக்குள் உருவாக்கப்பட்டவைகள் தான். இஸ்லாமிய சமயம் குறிப்பாக 600 வருடங்களுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது. தமிழர்களின் மதம். முதற்சங்க காலம் கிறிஸ்துக்கு முன் 10,000 50,000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் தமிழர்களின் ஆதி சமயம், அதாவது வாழ்க்கை முறை, இயற்கை வழிபாடுதான் இருந்தது. இடைச்சங்க காலத்தில் கிறிஸ்துக்கு முன் 10,000 ஆண்டுகளுக்கு இதே தமிழர்களின் ஆதி சமய வாழ்க்கை முறை, இயற்கை வழிபாடு முறையோடு சைவ சமயமும் இருந்தது. ஆனால் இங்கு உருவ வழிபாடு இருக்கவில்லை. கடைச்சங்க காலத்தில் கிறிஸ்துக்கு பின் 300, கிறிஸ்துக்கு முன் 1000 வருடங்களுக்கு உட்பட்ட காலத்தில் அதே ஆதி சமயம் வாழ்க்கை முறை, இயற்கை வழிபாடு, இத்துடன் சைவ சமயமும்
உருவாக்கப்பட்டது. ஆனால் இங்கு உருவ வழிபாடு இருக்கவில்லை. சங்க காலத்தின் பின் தமிழர்களின் மதம் தமிழ். முன்னோர்கள் சமூகமயமாக்கல் அடிப்படை தேவைக்காக கோயில்களை கட்டினார்கள். உருவ வழிபாட்டிற்கு முக்கியம் அளிக்கவில்லை. லிங்கத்தை பல காரணத்திற்காக உருவாக்கினார்கள். அதற்கு பல்வேறு விளக்கங்கள் லிங்கத்திற்கு பல ஆராய்ச்சியாளர்கள் சமூகவியலாளர்கள் கொடுக்கிறார்கள். இது நீங்க ஆழமாக ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் தமிழர்களுடைய இயற்கை வழிபாட்டுக்கு லிங்கத்தை மையமாக வைத்து அனைத்து மக்களின் நன்மைக்காக செயற்படுத்தப்பட்டன. சடங்குகள், விழாக்கள், ஆடல், பாடல், கலைகள் நிறைவேற்றப்பட்டன. அதாவது கோயிலை மையமாக வைத்து அனைத்து நடவடிக்கைகளையும் மக்கள் மேற்கொண்டார்கள். முக்கியமாக தமிழ் மொழி வளர்த்தெடுக்கப்பட்டது. மக்கள் கோவிலுக்கு சென்று அமைதியாகவும் ஒழுக்கமாகவும் இருந்தனர். அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ் மொழியை முக்கிய ஊடகமாக பயன்படுத்தினர். சோழ பேரரசு வீழ்ச்சியடையும் வரை சமஸ்கிருத மொழிக்கு இடமளிக்கப்படவில்லை. இது 50,000 வருஷத்து பாரம்பரியமான தமிழ். விஜயநகர ஆட்சியாளர்கள், அதாவது 16ஆம் நூற்றாண்டு அப்படி வந்தவர்கள் சமஸ்கிருத மொழியை தமிழர் நிலத்தில் திணித்தார்கள். எமது தமிழ் இசையை தெலுங்கிலும் சமஸ்கிருதத்திலும் பாட வைத்தனர். சமஸ்கிருதத்தில் பூஜை நடத்துகிறார்கள். இது மிக கேவலமானது. அதாவது தமிழர்களின் 50,000 வருஷத்து பாரம்பரியமான ஒரு சமயத்தில் தமிழ் மொழியை பேசி ஆனால் பூசை மற்றும் விளக்கம் யாருக்கும் புரியாத ஒரு மொழியில் சமஸ்கிருதத்தில் ஏதோ ஓதுகிறார்கள். தமிழர்கள் தமிழ் மதத்தில் கடவுள் நம்பிக்கையுடையவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அந்நிய ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது வெவ்வேறு சமயங்களில் தமிழ் பண்பாட்டில், அதாவது தமிழர் சமுதாயத்தில் உட்புகுத்தப்பட்டன. குறிப்பாக கிறிஸ்தவ சமயம், அரேபிய சமயம். ஆனால் அவர்கள் எல்லாம் தமிழ் மொழியில் தான் பிரார்த்தனை செய்வார்கள். இந்த இந்து சமயம் என்று சொல்கிற பிராமணர்கள் மாத்திரம் சமஸ்கிருத மொழியை தமிழர்களுக்கு பூஜை நடத்துகிறார்கள். எவ்வளவு கேவலமான அப்பட்டமானது! 50,000 வருஷம் பாரம்பரியமான ஒரு சமுதாயத்திற்கு புரியாத மொழியில் என்று இதை பூஜை செய்கிறார்கள். தற்காலத்தில் இன்று தமிழர்கள் பல நாடுகளில் வாழ்கின்றனர். சமூகமயமாக்கலுக்கு கோயில்கள் கட்டுகிறார்கள். பிராமணர்கள் ஆதிக்கம் செலுத்தும் இந்து மதத்தை பயன்படுத்துகிறார்கள். சமஸ்கிருதத்தை பிரார்த்தனைக்கு பயன்படுத்துகிறார்கள். தமிழ் மொழி ஓரங்கட்டப்படுகிறது. ஆனால் தமிழர்கள் அமைக்கின்ற கோயில்கள் தமிழ் பாரம்பரியத்தில் இருக்கின்ற தமிழர்களுக்கு புரியாத விதத்தில் ஏதோ கடவுள் என்ற பெயரில் பிதற்றுகிறார்கள். இதே போன்று கடவுள் நம்பிக்கையுடையவர்களும் தமிழ் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். வெவ்வேறு கடவுள் நம்பிக்கையுடையவர்கள், வெவ்வேறு சமயம் கடவுளுக்கான சமயங்கள் உடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் தமிழில் பிரார்த்தனை செய்வார்கள். கேவலம் இவர்கள் சமஸ்கிருதத்தில் பிரார்த்தனை செய்து தமிழ் மக்களை ஏமாற்றுகிறார்கள். நீங்கள் தமிழ் மொழியில் பூஜைகளையும் விழாக்களையும் நடத்தக்கூடிய அர்ச்சகர்களை நியமிக்க வேண்டும். எல்லா கலை வடிவங்களிலும் தமிழ் மொழியை பயன்படுத்த வேண்டும். உலகம் முழுக்க அரைவேற்காட்டுத்தனமான அமெரிக்க சந்தை முதலாளித்துவத்தின் ஆதிக்கத்தில் உள்ளது. தமிழர்கள் தங்கள் அடையாளத்தை பாதுகாக்க நமது பழைய அறநெறி சிந்தனைகள் பள்ளியை நடைமுறைத்த
இளைய தலைமுறையினருக்கு உயர்ந்த ஒழுக்கங்களை கற்பிக்கும். எல்லா கலைகளையும் தமிழ் வழியில் கல்வியில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்த உண்டு. உதாரணமாக கர்நாடக இசை என்று தெலுங்கர்கள் பிராமணர்கள் அழைக்கின்ற இசை, அது உண்மையில் தமிழ் இசை என்று. தெலுங்கு பாடல்களை பாடாமல் தமிழ் பாடல்களை பாடுங்கள். உதாரணமாக பாரதியார் பாடல்களை பாடுங்கள். இந்த கோயில்களை தமிழ் பள்ளிகளை தனியாக நடத்தாமல் தமிழ் மொழியை கற்பிக்க தொடங்குங்கள். 16ஆம் ஆண்டுகள் பழமையான நாகரிகமான தமிழ் நாகரிகம் என்று மக்கள் தைரியமாக சொல்ல ஆரம்பிக்கலாம். நவீன உயர் தொழில்நுட்ப உலகிற்கு குறியீடாக இயற்கையையும் லிங்கத்தையும் மட்டுமே தமிழர்கள் போற்றினார்கள். காலாவதியான மத கதைகளை அடிப்படையாக கொண்ட சிற்பங்களை நிறுவுவதை தவிர்த்து நவீன உலகுக்கேற்ற சிற்பங்களான கோயில்களை நிறுவ வேண்டும். நன்றி, வணக்கம்.